ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு ஃபேண்டசி ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஃபேண்டசி ட்ராமா கேட்ட அந்த சப்ஸ்கிரைபர் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. சரி, ஸ்டோரியோட ஒன்லைனர் என்னென்னு பார்த்துடலாம். இது 2 வேர்ல்டு, ஒன்று வந்து நாவல் வேர்ல்டு, ஒன்று வந்து நம்ம நார்மல் வேர்ல்டு. 2 வேர்ல்டு வந்து ட்ராவல் ஆகும். கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்க நாவல் வேர்ல்டு நார்மல் வேர்ல்டுன்றதை மென்ஷன் பண்ணுறேன். ஸ்டோரியோட ஒன்லைனர் என்னென்னா, நம்ம ஹீரோ ஒரு நாவல் ரைட்டர். அவங்க நாவலில் நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிறாங்க. அப்படி ஆரம்பத்திலே உங்களுக்கு டிஷும்னு தான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் எப்படி நாவல் உலகத்தில் அவங்களுக்கு லவ் வருது, அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்க ஆபத்தெல்லாம் கடந்து அவங்க ரியல் வேர்ல்டில் ஒன்று சேர்றாங்களா இல்லையா அப்படின்றது தான் ஸ்டோரி. இது 2 வேர்ல்டும் ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்கில் 2 பேருக்கும் சண்டையில் தான் அந்த ஸ்டோரியை ஆரம்பிக்கும். இப்படி வந்து நிறைய எமோஷ்னல்லாம் கலந்தது தான் இந்த ட்ராமா. சரி, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஹைப் பண்ணிவிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்க ஒரு கடற்கரை ஓரமாக உட்காந்து ஏதோ கப்பலே கவுந்து போன மாதிரி உட்காந்துருக்கு. திடீர்னு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பாய் வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சி கடலில் தள்ளி விட்டுறான். அவளும் உள்ளே போய் விழுந்துட்டு அம்மா ஆத்தான்னு கத்திட்டு இருக்க. நம்ம ஹீரோ வந்துட்டு எங்கே போயிட்ட சாங் அப்படின்ற மாதிரி அவன் கத்துறான். இப்போ ப்ரெசண்ட்டுக்கு வருது. இது வந்து ரியல் வேர்ல்டு. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, தூங்கி எந்திரிச்சிட்டு ஆஃபீஸ்க்கு போகணுமான்னு சரிப்பா போக கையில் வேற வந்து ஐஸ்கிரீம் ஏதோ வச்சுருக்காங்க. ஒரு படவாவி பையன் வந்து நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்க டைம் பார்த்து நம்ம ஹீரோயினை சட்டுன்னு தட்டி விட நம்ம ஹீரோயின் போய் டக்குன்னு நம்ம ஹீரோ மடியில் போய் விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோ மாஸ்க் போட்டிருக்கனால அவர் மூஞ்சி நம்ம ஹீரோயினால் பார்க்க முடியல. எல்லாம் நம்ம ஹீரோ பயங்கரமாக சைட் அடிக்க, ஏம்மா எவ்வளோ நேரம் தாம்மா இப்படி இருக்க போகிற, தயவு செய்து கொஞ்சம் எந்திரிக்கிறியா அப்படின்னு சொன்னோடனே தான் நம்ம ஹீரோயின் எந்திரிக்கிறாங்களா. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ ஷர்ட் ஃபுல்லாக கரையாயிடுது. ஐயோ, ஒயிட் ஷர்ட்டில் இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு இருங்க கரையாயிடுச்சு, நான் வந்து சானிட்டரி நாப்கின் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ எடுக்க, என்னது அப்படின்றப்ப நம்ம ஹீரோ கேட்க, அம்மா தாயே நீ துடைக்கவே வேணாம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பதறி போய் ஓடிடுறான். இப்போ ஹீரோயின் மனசுக்குள்ளே பேசிகிட்டே போகிறா. என்னோட வாழ்க்கை இப்படி தாங்க, நான் ஸ்கூல் படிக்கிறப்பையும் லேட்டு, ஆஃபீஸ் போகிறப்பையும் லேட்டு, காலேஜ் போகிறப்பையும் லேட்டாக தான் என் வாழ்க்கை எப்பயுமே தொடங்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. இப்போ வந்து இவ வந்ததுக்கப்புறம் ஒரு மீட்டிங் நடக்குது. இவரை பாஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் கம்பெனியில் தான் வேலை செய்கிறா. ஒரு புதுசாக ஒரு ட்ராமா எடுக்கணும், அதுக்கு நல்லா ஸ்டோரி கொண்டு வாங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் வந்து சன்ஷைன் அப்படின்ற நம்ம ஹீரோ எழுதின அந்த நாவல் ஸ்டோரியை சொல்கிறா. அது ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும், ரொம்ப லவ்வாக இருக்கும், ஒரு குட் எண்டிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பாஸ் சொல்கிறாரு, குட் எண்டிங் இருக்க ஸ்டோரி தான் நான் கேட்குறேன், பரவாயில்ல அவர்கிட்ட போய் காப்பிரைட் வாங்கிட்டு வான்ற மாதிரி சொல்கிறப்போ அவருடைய பேர் வந்து ஜேஷு தானே அவர் பேர், மிஸ்டர் ஜேஷுன்னு கூப்பிடலாமா, டே ஜேஷுன்னு கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ப்ராக்டிக்ஸ் பண்ண இங்கே ஹீரோவுக்கு என்னடா நம்ம பேர் இவ சொல்கிறான்ற மாதிரி ஒரு மாதிரியாக இருக்குது. டக்குன்னு லிஃப்ட்டில் போய் ஏறிட யார் இந்த பைத்தியம்னு சொல்லி இவன் பார்த்துட்டு இருக்கான். கரெக்டாக நம்ம ஹீரோ வீட்டை தட்டுறப்போ ஐயோ திருட்டு பைய பிள்ளையாக இருக்குன்னு சொல்லிட்டு செக்ரட்டரிஸ்லாம் வர சொல்லிட்டு இந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போங்கப்பா, ஏதோ திருட வந்திருக்கேன் வீட்டில்னு சொல்கிறப்போ இல்லை நான் ஜேஷு சாரை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறப்போ, நீ கேட்குற அந்த ஜேஷு சார் இவர் தாம்மா அப்படின்ற மாதிரி நான் செக்ரட்டரிஸ்லாம் சொல்கிறாங்க. அப்படியா, நான் உங்களை தான் பார்க்க வந்தேன் சார், நான் வந்து சில காப்பிரைட் இஷ்யூஸ் பற்றி உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, போமா பைத்தியன்ற மாதிரி அவன் திட்டிட்டு கதவு பூட்டிட்டு போக, ஐயோ சாரி நான் திருடிலாம் கிடையாது, நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன், உங்கள் நாவலை நாங்கள் ட்ராமாவாக எடுக்கலான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி இவ கத்த போய் தொலைன்ற மாதிரி அவன் திட்டினதுக்கப்புறம் இவ போகிறா. இப்படியே வந்து நம்மளுடைய நாவல் வேர்ல்டை தான் காமிக்கிறாங்க. இங்கே வந்து இவன் பேர் வந்து லீ. இவன் தான் அந்த நாவல் வேர்ல்டோட ஹீரோ. அந்த நாவல் வேர்ல்டுக்கு ஹீரோயின் வச்சு தான் அந்த கதை ஃபுல்லாக ட்ராவல் ஆகும். இவன் டக்குன்னு வந்து மீடியா பீப்புள்ஸ் தான் வரும், உள்ளக்கு போயிடுறான். இவனை பற்றி சில ரூமர்ஸ் வந்து ஓடுது. இந்த பக்கத்தில் இருக்க பொண்ணு பேர் ஷவுமி, அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்கன்ற மாதிரி ரூமர்ஸ் நாவல் வேர்ல்டில் வருது. இப்போ அந்த ஸ்டோரியெல்லாம் நம்ம வந்து ஜேஷு நம்ம ஹீரோ தான் எழுதியிருப்பான். இந்த ஹீரோயின் வந்து ரேட் பண்ணிவிட்டு அவள் ஒரு ஸ்டோரி எழுதுறா. நம்ம ஹீரோ எழுதுகிற அப்படியே ஒரு ஸ்டோரியை காப்பி பண்ணி இது மாதிரி ஃபேஸ்புக் இன்ஸ்டா இதை மாதிரி போட்டுட்ருப்பா இவ. அப்படியே அந்த ஸ்டோரியை வந்து இவளும் எழுதிட இப்படி வந்து மறுநாள் காப்பிரைட் வாங்குறதுக்காக நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரா. கரெக்டாக வந்து நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு ஒரு பார்சல் வருது. அந்த பார்சலை பார்த்துட்டு இது மாதிரி நீங்கள் ஜேஷு வீட்டுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா என்கிட்டே கொடுத்துருங்க, அவனுடைய லவ்வர் நான் தான் அப்படின்ற மாதிரி இந்த பார்சலை வந்து கையெழுத்து போட்டு வாங்கிட்டு அவள் போட்டு ஹீரோ வீட்டுக்கு முன்னாடி நிற்க நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான் லென்ஸ் வழியாக யாருன்னு சொல்லிட்டு, இந்த பைத்தியக்காரி எதுக்கு இங்கே வந்திருக்கா அப்படின்ற மாதிரி இவன் பார்த்துட்டு இருக்க. பார்சல் சாருன்ற மாதிரி இவ சொல்கிறப்போ அதுக்கப்புறம் கதவை திறந்து வந்து வாங்குறான். இவ கொடுக்கவே மாட்டுக்கிறா. இவன் வந்து அந்த சாக்கில் காப்பிரைட் பற்றி பேசுகிறப்போ, இங்கே பாருமா காப்பிரைட் கொடுக்கலாம் நான் விரும்பல, ஸ்டோரி நான் விற்கவும் விரும்பலை, நீ கிளம்புறியா, நீ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நடக்காது,
கூடாது அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி பேச கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை. எவ்வளோ தூரம் பொம்பளை பிள்ளை கெஞ்சிறேன், கொஞ்சமாவது இறக்கம் இருக்க அவன் மனசில் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் திட்டிட்டு போயிட்டு இருக்காளா. இப்போ கரெக்டாக வந்து ஒரு மெசேஜ் வருது. என்னென்னா நம்ம ஹீரோ எழுத போகிற ஸ்டோரி முடிய போகுது, அது முடிக்கணுன்ற மாதிரி நம்ம ஹீரோ ட்ரை பண்ணுறான் அப்படின்ற மாதிரி மெசேஜ் வருது. இப்போ நாவல் வேர்ல்டை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு பேர் ஃபங்கு. இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா நாவல் வேர்ல்டில் இருக்க நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுது. இவங்க 2 பேரும் க்ரஷ் ஆமா ஆல்ரெடி லவ்வும் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு அவளுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறா. ஏன்னா நம்ம ஹீரோ எழுதுகிற நாவலில் வந்து அவங்க தான் வந்து இந்த டைப் பண்ணுறவங்க. அவளுக்கு கால் பண்ணி கேட்குறப்போ, ஆமாடி ஹீரோ இந்த ஸ்டோரி முடிக்க பார்க்குறான், அதுக்கு தான் புது கேரக்டர்லாம் உள்ளே கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறப்போ, என்னது இவன் உள்ளக்க புது கேரக்டர் கொண்டு வந்தால் கண்டிப்பாக வந்து சேட் எண்டிங்கில் தான் முடியும், இப்படி இருந்தால் எனக்கு ப்ரொமோஷன் எப்போ கிடைக்கும், எனக்கு கம்பெனியை விட்டு துரத்தி விட்ருவாங்கன்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் பயந்துட்டுருக்கா. டக்குன்னு இடி மின்னல் வருது. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, அவள் ஒரு ஸ்டோரி எழுதுறா ஃப்ரிக்ஷன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ எழுதுகிற அதே ஸ்டோரியை தான் ரிப்பீட் பண்ணுறா. அதில் போயிட்டு இவ கொஞ்சம் நல்ல நல்ல கேரக்டர்ஸ்லாம் போட்டு எழுத, இப்போ டக்குன்னு வந்து நம்ம ஹீரோயின் திரும்பி திரும்பி பார்க்குறா. என்னடா எல்லாமே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கா. இப்போ தானே பகலாக இருந்துச்சு, திருதுப்புன்னு இப்படி இருட்டுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அந்த நாவல் வேர்ல்டுக்குள்ளே வந்திருக்காங்க. அவங்களோட எழுதுகிறாங்க இல்லையா அந்த ஸ்டோரி வேர்ல்டுக்குள்ளே. இப்போ வந்து அங்கே அவள் பார்க்குற எல்லா கேரக்டர்ஸும் அந்த பேர் சொல்லி பேசிகிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் கன்ஃபியூஸ் ஆன ஹீரோயின், என்னடா இது நம்ம போட்ட அந்த நாவலில் இருக்க கேரக்டர்ஸ் மாதிரி தெரியுதே, நிஜமாக தானா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஆமான்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு போய் பேச ஆரம்பிக்கிறா. ஏன்னா இவங்க 2 பேர் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க, ஷௌமி தனியாக நின்றுட்டுருக்கா. இவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் என்ன தனியாக பேசிகிட்டு இருக்கீங்க, அவனுக்கு தான் ஆள் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியுமில்ல, அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஷௌமியை கூட்டிகிட்டு வந்துட்டு, இவ தான் இவளோட கேர்ள் ஃப்ரெண்ட், ரூமர்ஸ் எல்லாம் பரவி இருக்க உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறப்போ, நீங்கள் என்ன பண்ணுற சாங் அப்படின்ற மாதிரி ஷௌமி கேட்க, என்னது எனக்கு கூட இங்கே ஒரு கேரக்டர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஷாக் ஆறா. அப்போ வந்து இதுப்புன்னு எல்லாரும் வந்து மறைஞ்சு போயிடுறாங்க. அப்போ ஒரு மின்னல் வெட்டுது. நம்ம ஹீரோயின் முன்னாடி சில கொஸ்டின்ஸ் மாதிரி வருது. உங்களுக்கு இங்கே நடக்கப்பட்டது எல்லாமே நிஜம் மாதிரி தெரியுதா பொய் மாதிரி தெரியுதான்னு சொல்லி கேட்க, ஆமாம் நிஜமாக தான் தெரியுது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து கிளிக் பண்ணோன்னே அவளோட வீட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறா. அவளுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடந்துச்சுடா, நம்ம அங்கே தானே இருந்தோம், எப்படி இங்கே வந்தோம்னு சொல்லிட்டு இப்படியே இருக்கிறப்போ நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி ஒரு ஸ்டோரி எழுதுறா இல்லையா ஃப்ரிக்ஷன் சொல்லிட்டு, அதில் போயிட்டு இன்னைக்கு நடந்த ஸ்டோரி என்ன போடலாம் அப்படின்னு பார்க்குறப்போ அங்கே நடந்தது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அவளோட ஸ்டோரியில் அப்கிரேட் ஆகிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் அவளால் நம்பவே முடியல. ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு, அடியே நான் நாவல் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு வந்தேன்டி, என்ன நடந்துச்சுன்னே தெரியலன்னு சொல்கிறப்போ, ஒன்றும் கிடையாது உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் காலையில் எழுந்தோடனே எப்படியாவது நம்ம ஹீரோ கிட்ட காப்பிரைட் வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய அப்பார்ட்மெண்ட்க்கு வரா. அங்கே பார்த்தா ஒரு பொம்பளை வந்து ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. நான் எதுவும் பண்ணலைங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோயின் பார்த்துட்டே இருந்தவ, இங்கே பாருங்க அவர் உங்கள் குழந்தைய ஹர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூப்பிட்டுட்டு, என்னம்மா அந்த அங்கிள் எதுவும் ஒன்று அடிச்சாரா துன்புறுத்தினாரா கேட்டால், இல்லை நான் கீழே அவளுக்கு போனேன், அந்த அங்கிள் என்னை காப்பாற்றினாருன்ற மாதிரி அந்த குழந்தை சொல்கிறப்போ, பார்த்துட்டிங்களா வேணா வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் நம்ம செக் பண்ணலான்னு சொன்னோன்னே அந்த பொம்பளை போயிடுறா. இப்போ நம்ம ஹீரோ வந்து கிளம்பி போகிறான். நம்ம ஹீரோ வந்து வழியை மறைச்சிட்டு, என்னப்பா இவ்வளோ தூரம் கெஞ்சிறேன், ஒரு 2 நிமிஷம் நான் என்ன பேசுகிறேன்றதை கேட்க கூட முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, தயவு செய்து கேட்க முடியாது, நீ போப்பா அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்து கண்ணை மூடி இந்த வாயை மூடி கண்ணை மட்டும் பார்க்குறா. ஏன்னா அன்றைக்கி பஸ் ஸ்டாண்டில் பார்த்தா அதே ஆள் மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு, ஏய் பஸ் ஸ்டாண்டில் நான் ஓ மேலே தானே விழுந்தேன் அப்படின்னு சொல்கிறப்போ, ஆமாம் இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்கிறப்போ, பார்த்தியா நம்மளுக்குள்ளே எப்படி ஒரு ராசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா நில்லுப்பா கொஞ்சம் நேரம் பேசுவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. இங்கே ஹீரோ கோவம் ஆகிட்டு கத்துறா, நீ என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நாவலை நீங்கள் காசு கொடுத்து வாங்கிடுவீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு ஸ்கிரிப்டாக மாற்றுவீங்க, ஸ்டோரியை மொத்தத்தையும் உங்கள் இஷ்டத்துக்கு மாற்றிட்டிங்கன்னா என்னோட கதை அங்கே இல்லாமல் போயிடும், அதனால தான் நான் யாருக்குமே விற்கிறது கிடையாதுமா, அந்த ஐடியா கிடையாது விட்டுடு அப்படின்னு சொல்கிறப்போ, இதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன்னு சொல்கிறப்போ, உங்கள் கம்பெனி முதல்ல கேரண்டி கொடுக்குமான்னு கேட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி ஹீரோ ரொம்ப காண்டாக சொல்லிட்டு போக, இந்த பக்கம் பாஸ் ஒரே திட்டுறாரு. ஒரு காப்பிரைட் வாங்க துப்பு இல்லை, நீ எல்லாம் என்ன எம்ப்ளாயி, தயவு செய்து கம்பெனி விட்டு போயிடு, இந்த ப்ராஜெக்ட் மட்டும் ஒர்க் அவுட் இல்லைன்னா அவனை தூக்கிடுவேன்ற மாதிரி மிரட்ட, இங்கே இவ வந்து நம்ம ஹீரோவுடைய எனிமின்னு வச்சுக்கலாம். இந்த பிள்ளை வந்து நான் செஞ்சு காட்டுறேன் காப்பிரைட் வாங்கி காமிக்கிறேன்னு சொல்ல, சரி 2 பேர்த்துல யார் செஞ்சாலும் அவங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரமோஷன் கொடுப்பேன், முடியாதவங்கள வேலையை விட்டு தூக்கிடுவேன். நம்ம ஹீரோயினை வேலையை விட்டு தூக்கிறதுல தான் ரொம்ப குறியாக இருக்காங்க. இப்படியே நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. நம்ம ஹீரோ தான் மீட் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டா, இவர் ரொம்ப குஷியாக கிளம்புறா, காப்பிரைட்க்கு சைன் பண்ண போகிறான் போல இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ உட்காந்துருக்கான். இவன் என்னன்னு கூட கேட்காம இவன் பாட்டில் பேப்பர்ஸ் எல்லாம் வச்சுட்டு, இதை மாதிரி வந்து உங்களுக்கு இவ்வளோ பண்ண தரோம், இது மாதிரி வந்து நாங்கள் வந்து உங்கள் ரூல்ஸை நாங்கள் மீற மாட்டோம், நான் உங்களுக்கு ரைட்டர் வச்சு எழுதுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல,
நம்ம ஹீரோ டக்குன்னு வந்து ஒரு பாக்ஸ் எடுத்து மேலே வைக்கிறான். ஹீரோயின் சொல்கிறா, என்ன நீங்கள் நம்ம 2வது தடவை பார்க்குறப்ப நீங்கள் கிஃப்டெல்லாம் கொடுக்குறீங்க, அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு இவ சொல்ல, ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு ஜாடி இருக்குது, அது உடஞ்சிருக்கு. நம்ம ஹீரோ பயங்கரமாக திட்டுறோம், என்ன பண்ணி வச்சிருக்க, கொரியர் மேன் என்கிட்ட வந்து கொடுத்துருந்தா ஒழுங்காக இருந்திருக்கும், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு போய் சொல்லி அவர்கிட்ட வாங்கிட்டு வந்து கொடுத்த அந்த நிலைமை பாரு எப்படி இருக்குன்னு சொல்ல, ஐயோ இது எவ்வளோ ரேட்டு, நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு காசுன்னு சொல்கிறப்போ, இது கிட்டத்தட்ட வந்து 50,000 ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்கிறப்போ, என்னது 50,000 ரூபாயா, என்கிட்ட சல்லி பைசா கூட இல்லை, நான் வேணா இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்துட்றேன், இந்த காப்பி ரேட்டில் மட்டும் சைன் பண்ணிவிடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறப்போ, ஒழுங்கு மரியாதை அது புதுசாக எனக்கு வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி இவன் வான் பண்ணிட்டு போக, அட சண்டால பாவின்ற மாதிரி இவ திட்டிகிட்டு இருக்க, என்னடா இது வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியலேன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா ஏதோ ஸ்டோரி எழுதுறதுக்காக அந்த ஃப்ரிக்ஷனுக்குள்ளே போகிறா. அது என்ன பண்ணுதுன்னா கொண்டு வந்து திரும்ப நாவல் வேர்ல்டுக்குள்ளே இவளை விட்டுறது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் இவளுக்கு தெரியுது, அங்கே இருக்க அந்த ஹீரோ ஃபோட்டோவை பார்த்துட்டு தான் அவள் கன்ஃபார்ம் பண்ணுறான், நம்ம அந்த நாவல் வேர்ல்டுக்குள்ளே வந்துட்டோன்னு சொல்லிட்டு. இப்படி 2 பேரும் அங்கே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளுடைய நாவல் ஹீரோ வந்துக்கிட்டு இருக்காப்புல லீ, அவர் வரவுமே டக்குன்னு அவருக்கு ஆக்சிடென்ட் ஆக பார்க்குது. நம்ம ஹீரோயின் போய் தான் காப்பாற்றுறா. அங்கே பார்த்தா அவன் நல்லா தான் இருக்கா, நம்ம ஹீரோயின் சாகிற நிலமையில் இருக்கா. அப்போ அவளுக்கு முன்னாடி சில எழுத்துக்கள் வந்துட்டு, இப்போ நீங்கள் இதை வந்து ரிவர்ஸ் பண்ண விரும்புகிறீங்களா, இப்படியே நடக்கட்டும்னு விரும்புகிறீங்களான்னு சொல்லி கேட்க, இவ ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, இப்போலாம் நடக்கக்கூடாதுன்ற மாதிரி நோன்ற மாதிரி அமுக்க பழையபடி எல்லாம் ரிவர்ஸில் வந்துடுது. இங்கே வந்து லீ வரப்போ நம்ம ஹீரோயின் இந்த தடவை நம்மளும் சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெளிவாக 2 பேரும் போய் விழுகிற மாதிரி அவனை புஷ் பண்ணிடுறா. 2 பேர் தூரமாக போய் விழுந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு லைட்டாக கையில் மட்டும் கிராச்சஸ் விழுந்துடுது. ஆனால் அது டக்குன்னு வந்து ஹீலாக ஆரம்பிச்சிடுது. நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு பதறி போகிறா. அதனால இது யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நைஸாக நகண்டு போக, என்னடா இது இந்த உலகத்தில் அடிப்பட்டால் நம்மளுக்கு ஒன்றும் ஆகாத போல இருக்குன்னு சொல்லிட்டு கிள்ளி பார்த்தா வலிக்குது. பட் வந்து காயங்கள் எல்லாம் ஆறிடும் போல இருக்குது. ஜேஷு நாவல் ஸ்டோரியை முடிக்கிறதுக்காக லியோட கதையை முடிக்க பார்த்துட்டானே படுபாவி பையன், இப்படியாடா கதை எழுதுவன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கரைச்சி கொட்டிகிட்டு இருக்க, கடவுளே ஒரு இடியை போடு, நான் என் ஊருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இவ வேண்டிகிட்டு இருக்கா. கடைசியில் இடி வரலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாவல் வேர்ல்ட்லேயே வந்து அவள் கம்பெனி மாதிரியே ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனிக்கு போனால் அவள் கம்பெனியில் இருக்க எல்லா ஸ்டாஃபும் அங்கேயும் இருக்காங்க. அவளோட ஃப்ரெண்டு கூட அங்கே தான் இருக்கா. இவளுக்கு ஒன்றுமே புரியல. ஃப்ரெண்டு கிட்ட பழைய மாதிரி பேசினா அவளும் கேஷுவலாக தான் பேசுகிறா. அங்கே பாஸாக இருந்தார் இல்லையா, அவர் இப்போ மேனேஜராக இருக்கார். இங்கே ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது, ஏன்னா ஹீரோயின் பேரெல்லாம் கரெக்டாக தான் அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா யாராக இருக்கும் பாஸ் அப்படின்னு சொல்கிறப்போ, அந்த ரூமரை கொஞ்சம் எல்லாரும் ஸ்டாப் பண்ணுங்க ஏதாவது பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு யாரோ பேசிட்டு வராங்க. வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான் இதில் வந்து பாஸு. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, ஆத்தாடி இவனா, நம்ம மட்டும் இவன் ஸ்டோரியை மாற்றி எழுதிக்கிட்டு இருக்கோம் தெரிஞ்சிச்சு, நம்மளை தொலைச்சி கட்டிடுவான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து நினச்சிக்கிட்டு பயந்துட்டுருக்க. இங்கே நம்ம ஹீரோ வந்து நம்ம ஷௌமிக்கும் லீக்கும் ஒரு அந்த ரூமர்ஸை வந்து எப்படியாவது சரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ, இங்கே வந்து நம்ம ஹீரோயின் கேட்குறா, அந்த ஹேண்ட்ஸம் யாரடின்னு சொல்லி கேட்டால் அவர் தாண்டி நம்ம பாஸ் அப்படின்னு சொல்கிறப்போ, நம்ம ஹீரோயின் எழுதிருப்பாளையா ஸ்டோரி, அதில் ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு பாஸ் வேணும், ரொம்ப கூலாக இருக்கணும், அவர் எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் எழுதி வச்சிருப்பா. அவள் ஸ்டோரியில் இருக்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோவுடைய கேரக்டரை உள்ளே கொண்டுட்டு வந்திருக்கோம். ஆனால் பட் நம்ம ஹீரோ கிடையாது, அது இங்கே இருக்க நம்ம ஹீரோ மாதிரி ஒரு கேரக்டர். நம்ம ஹீரோ வந்து ரியல் வேர்ல்டில் தான் இருக்கார். ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக மென்ஷன் பண்ணுறேன். இந்த பக்கம் பார்த்தா ஷௌமியும் லீயும் வந்துடுறாங்க. இவங்க லீயோட மேனேஜர். இந்த கம்பெனிக்கு தான் ஷௌமி வந்து வேலை செய்கிறா. நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அந்த கம்பெனியில் தான், நம்ம ஹீரோயின் இருக்க கம்பெனியில் தான் இப்போ வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண வேணான்ற மாதிரி நம்ம லீயோட மேனேஜர் சொல்லிட்டு போக, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் திட்டி விட்டுறா, 2 பேருக்கும் தானே பாதிப்பு, நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு. இப்படியே வந்து இருக்கிறப்போ நம்மளுடைய ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, ஹீரோவை வந்து டக்குன்னு வந்து ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறா. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, என்னம்மா பண்ணிகிட்டு இருக்க, நீ போல்டாக பேசுனதுக்காக உனக்கு ஏதாவது பதவி வேணுமா சொல்லு, உனக்கு வேணா அடுத்த பதவியை நான் உயர்த்தி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் டக்குன்னு வெளியே போக பார்க்குறான். திரும்பவும் நம்ம ஹீரோயின் வெளியே விடாமல் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, என்னம்மா நீ என்னை பேசிகிட்டு இருக்க, வெளியே முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்கிறப்போ, இல்லை நான் உங்ககிட்ட முக்கியமாக பேசணும், நான் வந்து என் மனசை உங்ககிட்ட பறி கொடுத்துட்டேன், நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இவ பட்டுன்னு சொல்ல, என்னம்மா லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்க, நீ சொன்னது எதுவும் என் காதில் விழுகலை அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, இல்லை நீங்கள் வெளியே போகவே கூடாது, நான் உங்களுக்கு சின்சியராக லவ் பண்ணுறேன், உங்களுக்கு புரியலையா, நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, என்ன நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி, உனக்கு கல்யாணம் தானே பண்ணணும், பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ க்ளோஸாக போயிட்டு அவன் முகத்தை பிடிச்சி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு, இவ்வளோ அசிங்கமாக இருக்க ஒரு பொண்ணை நான் என்றைக்கும் லவ் பண்ணவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை அசிங்கப்படுத்திட்டு போக, நம்ம ஹீரோயின் இல்லை நான் நீங்கள் இல்லாமல் செத்து போயிடுவேன், நீங்கள் வெளியே போகாதீங்க அப்படின்னு லூஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கா. எதுக்காகனா வந்து இவன் தான் செகண்ட் லீடு, நம்ம ஹீரோ தான் இந்த ஸ்டோரியில் வந்து 2வது ஹீரோ. இவன் வந்து ஷௌமி கிட்ட க்ளோஸ் ஆகிட்டா, அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க, லீயும் ஷௌமியும். அதுக்காக தான் நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் தூரம்
தூரமாக வைக்கணும்னு பார்க்குறா நம்ம ஹீரோ கிட்டேருந்து ஷௌமியை. இப்படியே அவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்க நம்ம ஹீரோயின் ஹாப்பியாக இருக்கா. இங்கே நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் ஜெலஸ் ஆகுது அவங்க 2 பேரும் பக்கத்தில் இருக்கிறப்போ. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு தோணுது இவன் செகண்ட் லீட்னால ஜெலஸ் ஆகுறான், இவன் இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு லீவ் வந்து ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்ப ஹீரோயின் சொல்கிறா இவன் இப்படி போனால் வந்து நிறைய குழப்பங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே வரும், அதனால அவன் போகக்கூடாதுன்னு சொல்கிறப்போ சரி உன் கையென்னாச்சு காமி, ஹாஸ்பிட்டல் போனியா இல்லையான்னு இவன் கேட்குறா. ஹீரோயின் கையவே காமிக்க மாட்டேங்கிறா. நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த பாருன்ற மாதிரி கையை கொடுக்க என்னடி காயத்தையே காணோம் இப்படி மறைஞ்சு போயிடுச்சுன்னு கேட்க இப்போ ஹீரோயின் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் மயக்க வருதுன்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே சாய அடி சண்டால பாவி அங்கிட்டு போடின்னு அவன் தள்ளி விட இல்லை எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்ற மாதிரி இவ திரும்ப சாய இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வச்சுன்னு வச்சுக்கேன் கழுத்தை அறுத்துடுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவன் நடிக்கிறா பயங்கரமாக அவள் நம்பாத அப்படின்ற மாதிரி திட்டுருப்போம். இல்லை நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை எவ்வளோ சின்சியராக லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், இப்போ கூட என் மேலே உனக்கு கேர் இல்லைன்னு சொல்கிறப்போ இவன் பதறி போகிறான் ஷோமி அப்போல்லாம் கிடையாது இவன் என்னை லவ்வே பண்ணலைன்னு சொல்கிறப்போ என்னதான் இருந்தாலும் ஒரு பிள்ளை நெஞ்சு வலியில் துடிக்கிறப்போ நீ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி இங்கே ஷௌமி சொல்கிறப்போ நம்ம ஹீரோயின் நான் சாக போகிறேன்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து வாயிலேருந்து ரத்தம்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்னு தெரியல வாயிலேருந்து ப்ளீடெல்லாம் ஆகிட்டுருக்கு. மயக்கம் போட்டுட்டு ஃபேண்ட்டை விடவே மாட்டேங்கிறான்னு கூட்டிகிட்டு போடா சண்டால பாவி அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்த ஆஃபீஸே கத்துறாங்க. இது மாதிரி ஆஃபீஸில் யாருக்கு தெரிஞ்சு போச்சு லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் வர மாட்டேன் என்னை விட்டு நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்ல நீ செத்தாலும் வந்து ஹாஸ்பிட்டலில் தாண்டி சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அள்ளி போட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஹீரோக்கு செம்ம வெறியாயிட்டு இருக்கு. ஷௌமி முன்னாடி வந்து இவன் நம்ம லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாளேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன நல்லா தான்ப்பா இருக்கேன் இங்கேயே இறக்கி விட்டுன்னு சொல்கிறப்போ இல்லை நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படியே நம்ம ஹீரோயின் இறக்கி விட மாட்டான்னு சொல்லிட்டு எனக்கு வாமிட் வருது நான் வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நம்ம ஹீரோ வந்து காரை ஸ்டாப் பண்ணுறாப்புல போட்டுன்னு சொல்லிட்டு இப்படி இந்த எபிசோட் இங்கே முடியுது. இந்த ட்ராமா வந்து உங்களுக்கு புரியுதா என்னன்றது எனக்கு தெரியல, மறக்காமல் சொல்லுங்கள். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும் தான் இந்த ட்ராமாவை நான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஏன்னா அது 2 வேர்ல்டு வந்து மாற்றி வரும். நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்றதை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் எபிசோடே நான் கொண்டுட்டு வருவேன். இல்லைனா வேறு ட்ராமா நம்ம கண்டினியூ பண்ணலாம். சரி லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, ஹைப் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.